மக்களே, நாங்க தான் உங்க டீச்சர். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தையை இனிமே சொல்லவே முடியாதுங்க. அதுதான் ரொம்ப சங்கட்டமா இருக்கு. ஆமாங்க, நான் வந்து யூடியூப் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். இனிமே லைவ் வர முடியாது, வீடியோ போட முடியாது. இது எதனாலேன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். யூடியூப் நமக்கு வேண்டாம். ஃபேமிலி உண்மையதான் சொல்றேன். எனக்கு வந்து செட் ஆகல. என்ன பண்ற? எடிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எடிட் பண்ணி வேஸ்ட் விஜய். இனிமே நீ எதுல போடுவ எடிட் பண்ணி? எடிட் பண்ணி எதுல போடுறாங்க? யூடியூப்ல தான் போடுவாங்க. யூடியூப்ல நீ போட முடியாது. நான் ஒன்னு சொன்னா நீ வந்து கோவப்படக்கூடாது. என்ன சொல்லு? ஒரு நிமிஷம் என்கிட்ட பேச விஜய். இதுதான் விஜய் பிரச்சனையே. அதுதான் இப்ப பிரச்சனையே. இதுதான் இப்ப பிரச்சனையே. ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். ஒரு நிமிஷம் கேளு. போன் கைமா எனி டைம் இருக்காது. போன் கொஞ்சம் கீழே வை தயவு செஞ்சு. மணி 6 ஆச்சு. வீடியோ அப்லோட் பண்ணனும். லென்த் வீடியோ அப்லோட் பண்ணலாம். அது அப்புறம் பண்ணலாம். வீடியோ அப்லோட் பண்ணவும் முடியாது இனிமே. நான் ஒன்னு சொல்லுவேன், நீ கோவப்படக்கூடாது. என்னது வீடியோ அப்லோட் பண்ண முடியாதா? நான் ஒன்னு சொல்லுவேன், கோவப்படக்கூடாது. சரி சொல்லு. யூடியூப்பையும் யூடியூப் ஸ்டூடியோ எல்லாத்தையுமே நான் டிலீட் பண்ணிட்டேன். நீயே நிஜமா டிலீட் பண்ணிட்டேன்டா. இங்க பாரு எங்க இருக்கு. நான் அதனாலதான் கடைசி வீடியோன்னு சொல்லிட்டு தான் அங்க பாரு, என் போன்ல வீடியோ எடுக்கிறேன் பாரு. அவங்ககிட்டயும் சொல்லிட்டேன், 2 பேர்த்துக்கிட்டயுமே சொல்லிட்டேன். உன்கிட்டயும் சொல்லிட்டேன், அவங்ககிட்டயும் சொல்லிட்டேன் பாரு. எல்லாத்தையுமே நான் டிலீட் பண்ணிட்டேன். யூடியூப் ஸ்டூடியோ, யூடியூப் எதுவுமே இருக்காது. அப்படியே வீடியோ எடுக்கிற கூட? அப்படியே வீடியோ எடுக்கிற? அது என்னோட ஐடியில போட்டுட்டு அதையும் நான் டிலீட் பண்ணிடுவேன். இரு காமிக்கிறேன். இங்க பாரு, பாரதி அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கும். இங்க பாருங்க, பாரதி அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கும். எதுக்குன்னா இப்ப நான் வந்தது நீ ஒண்ணு பண்ண பாத்தியா ஒரு காரியம், அதுதான் நீ எப்பவுமே பண்ணிட்டு இருக்க. அதனாலதான் நான் டிலீட் பண்ண. என்ன தெரியுமா, அசால்ட்ல டிலீட் பண்ணிட்டேன்னு சொல்ற. ஆமா, நீ என் கூட டைப் பண்ண மாட்டேங்கிற, ரிக்கீஸ் கூடயும் பண்ண மாட்டேங்கிற. எனி டைம் வீடியோ லைவ் ஷார்ட்ஸ், வீடியோ லைவ் ஷார்ட்ஸ் வீடியோ. இதுவே தான். நான் இல்லையே சொல்ல, நானும் தான் அது கஷ்டப்பட்டிருக்கேன். நானும் இல்லைன்னு சொல்ல கிடையாது. நானும் கஷ்டப்பட்டிருக்கேன். அப்புறம் அவங்க நம்ம சப்ஸ்கிரைபரும் கஷ்டப்பட்டிருக்காங்க. நான் இல்லைன்னா சொல்ல கிடையாது. சொல்லிட்டு இருக்கேன். 6300 சப்ஸ்கிரைபர் பண்ணிருக்காங்க. ஆமா, யாரு இல்லையா? நீ 6300 பேர் உனக்கு தெரியுதா? எங்க 2 பேரும் நீ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்குது. எனி டைம் போன் தான். எனி டைம் போன் தான். என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ற நீ? எப்போ ஸ்பெண்ட் பண்ற நீ? நான் விளையாடல. நான் சீரியஸ் சத்தியமா நான் விளையாடல விஜய். பிராங்க் பண்ணல, எதுவும் பண்ணல. சீரியஸா நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் விளையாடவே கிடையாது. சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு அதையும் டிலீட் பண்ணிடுவேன். கடைசி வீடியோ இதுதான். இப்ப சொல்றதுதான். சரி, மென்டல் மாதிரி பேசாத. கம்முனு போ. ஜிம்ல நான் எடுத்துக்கிறேன். ஏய், நீ லூஸ் மாதிரி பேசாத. நான் வேணான்ட்டேன். அது வேணான்ட்டேன். நீ வேலைக்கு போ, நான் வேலைக்கு போறேன். உழைப்பும் சம்பாதிப்பும் சாப்பிடுவோம். இது உழைப்பு தான். அதுவும் உழைப்பு தான். நான் இல்லைன்னு சொல்ல. இந்த உழைப்பு வந்து வேண்டாம். அவ்வளவுதான். எனக்கு பிடிக்கல, வேண்டாம். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். யாருதான் கஷ்டப்படல? நான் தான் கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்கு என்ன பண்ண முடியும்? வேண்டாம். என்னாலதானே உனக்கு யூடியூப் வந்தது. நானே வேணான்ட்டேன். அப்புறம் என்ன உனக்கு? வேணானா வேணாம். எனக்கு பிடிக்கல. என்னப்பா இப்ப என்ன பிரச்சனை? டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளவுதானே? ஆமா, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீ போன் எடுக்க கூடாது, நமக்கு தேவையில்லை. வீடியோ ஷார்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஆனா நான் உண்மையிலேயே வந்து மனசார அந்த 6000 சப்ஸ்கிரைபர், அப்புறம் நமக்கு லைவ்ல சுத்தி எல்லாத்துக்கிட்டுமே நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம எடுத்தோம் பத்தியா? நைட்டும் பகலும் உழைச்சிருக்கோம். சும்மா கிடையாது வேணுமா? அசால்ட்டா நீ டெலீட் பண்ணிட்டேன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். கஷ்டப்பட்டதே நீ பாக்குற. எவ்வளவு சண்டை வந்திருக்கு இதனால. எத்தனை சண்டை வந்திருக்கு. எத்தனை பேர் சீப்பா பேசியிருக்காங்க. அதெல்லாம் என்னடி, அதெல்லாம் பார்க்க முடியுமா? பேட் கமெண்ட் வருது. எவ்வளவு பேட் கமெண்ட் வருது.
முந்தி நம்மளாம் எவ்வளவு பேர் சீப்பா பேசினாங்க. சொல்லு பார்க்கலாம், ஏன்டா இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க, உனக்குலாம் அறிவு இல்லையாடா? அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும்னு எங்க ஃபேமிலில எவ்வளவு பேர் சொன்னாங்க. ஏய் எனக்கு தெரியுதுடா, அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் தான் வந்துட்டு நான் அந்த யூடியூப்பே ஆரம்பிச்சு பெரிய ஆளு இந்த அளவுக்கு வந்தது. இந்த அளவுக்கு வந்தது காரணமே அதுதான். மானிட்டேஷன் ஆகணும்னு நீ நினைச்ச ஆக்கி விட்டேன், அவ்வளவுதான். மானிட்டேஷன் இல்ல, ஒரு நிமிஷம் நீ நல்லா புரிஞ்சுக்கோ விஜய். மானிட்டேஷன் ஆகுறதுக்கு முன்னாடி கூட நீ வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண, ஸ்கூல்ல என் கூட நல்லா டைம் பண்ண, வெளியெல்லாம் போனோம் வந்தோம் எல்லாம் பண்ணோம். ஆனா இப்போ மானிட்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் துளி அளவு கூட நீ எங்களை கண்டுக்கவே மாட்டேங்க. யாருமே நீ கண்டுக்கிறேன். நாளைக்கு நான் கரெக்டா சாப்பிடுறேன், ஒழுங்கா ஸ்கூல் போறேன்மாங்கிற மாதிரி பேசுறேன். ஒரு பொருள் வேணும்னா குழந்தைங்க அடம்பிடிப்பாங்க. அதனால சொல்ல யூடியூப் நம்ம நடத்தி நமக்கு வேண்டாம். அது நல்ல ஃபியூச்சர் இருக்குமா? ஃபியூச்சர் நம்ம கொஞ்சம் வேலையை போய் பார்த்துக்கலாம். அதுவும் வேலைதான், நான் இல்லைன்னு சொல்ல. அதுதான் இருக்கலே, அதுதான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கே யூடியூப் தான், இல்லைன்னு சொல்ல. 8:30 போடுவோம், 11 மணி லைவ் போடுவோம். நானும் அவ்வளவு கஷ்டப்பட்டு எடிட் பண்ண வேண்டி சும்மா கிடையாது. உனக்கு யூடியூப் முக்கியமா நாங்க முக்கியமா? அதுக்கு போய் சொல்லு. பண்ணி அச்சுட்டாச்சு, முடிஞ்சு வச்சுட்டாச்சு, ஏன் அதை அப்படியே பேசிட்டு இருக்க? வேணானா விடேன், வேணா சொல்லிட்டேன்னா அதை அப்படியே விட்டுறேன். சும்மா ஏன் அதே வளவலன்னு சொல்லிட்டே இருக்க? பிடிக்கல எனக்கு யூடியூப் நடத்துறது, எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம். என்னாலாம் வந்து சும்மா 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். ஆனா வந்து மற்றவங்க பேசுறாங்க, அவங்க நிறைய பேர் வந்து பேசினா பரவாயில்ல. யாருமே லைவுக்கு வரலைன்னா அப்போ சும்மா உட்காந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. வேண்டாம். இப்ப எப்படி பாரு, டைம் எப்படி கிடைக்குது சொல்லலாம் இருக்கு. சத்தியமா நான் ஒதுக்குவேன். நீ அழுகுறனால ஒண்ணும் இல்ல விஜய், சத்தியமா நான் ஒதுக்குவேன். நீ ஒதுக்க வேணாம், அதான் நான் வேணாங்கிறேன்ல. உனக்கு புரியுதா இல்லையா? உனக்கு யூடியூப் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. உனக்கு ஆசைனா என்ன பண்ண முடியும்? உனக்கு ஆசைனா என்ன பண்ண முடியும்? ரித்திஷ் இருக்கா, நான் இருக்கேன், எங்க மேல ஆசைப்படு. உங்க மேல நான் ஆசைப்படாம இருப்பேன். எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்டேஜ் ஏறணும், அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ், ஓன் பிசினஸ் பண்ணணும். நான் எவ்வளவு குறிக்கோளா இருக்கேன். நீ அசால்ட்டா ரெடி பண்றேன்ற. ஓன் பிசினஸ் நம்ம பண்ணிக்கலாம். எப்படி வேணுமா பண்றது? எப்படி கஷ்டப்பட்டு பண்ணீங்க அதெல்லாம் நினைச்சு பத்தியா? நினைச்சு பார்த்தேன். போன் தொலைஞ்சு போய் போன் உடைஞ்சு இன்னைக்கு காலையில கூட சாப்பாடு வச்சுட்டு, தேங்க்யூ. இன்னைக்கு காலையில கூட அப்பாக்கு இன்னைக்கு காலையில கூட சாப்பாடு வச்சுட்டு, டே வாடா சாப்பிட வாடாடா, சாப்பிட வாடா, 6 மணிக்கு அப்லோட் பண்ண வேணுமா, இரு வேணுமா, எனக்கு பசிகளை வேணுமா, ஒரு 1/2 மணி நேரம் பொறு வேணுமா, பொறு வேணுமா, பொறு வேணுமா, பொறு வேணுமா, இப்படியேதான். எவ்வளவு கோவம் வரும் அப்ப எனக்கு. நான் எல்லாம் தெரிஞ்சுதான் நான் டிலீட் பண்ண காரணமே அதுதான். தேங்க்யூ. எதுக்கு இதுக்கு போய் நீ அழுதுகிட்டு இருக்க? அப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு. இது என்ன இதாடி வேணுமா? இந்த வேலை இல்லைன்னா அடுத்த வேலை போய்க்கலாம், அப்படிலாம் கிடையாது. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு 6000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். நீ 7000 வரப்போகுது. நீ மானிட்டேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு, இன்கம் பார்க்கணும், அதுக்கப்புறம் ஓன் பிசினஸ் பண்ணணும். எவ்வளவு கனவுல நான் எல்லாம் இருந்தேன்னு தெரியுமா? சத்தியமா நான் சொல்றேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க முடியுமா? அது புரிஞ்சுக்க வேணுமா? என்ன வேணுமா அப்படி பண்ற? நீ அழுதாலும் ஒன்னும் ஆகப்படுறது கிடையாது. டிலீட் பண்ணதுதான். எப்படி மறுபடியும் வரும்? வராது. இதுக்கு போய் அழுதிட்டு இருக்க. அதுக்கு அவன் என்னென்னமோ தொலைச்சிட்டு சாண்டி உட்காந்துருக்கான். யூடியூப் தானே பெரிய விஷயமா, அதுக்கு போய் அழுதிட்டு இருக்க. விடு, உனக்கு என்ன பிசினஸ் பண்ணும், அவ்வளவுதானே, பண்ணிக்கலாம், விடு. நான் உனக்கு பைக்ல 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு பிசினஸ் முக்கியமா, யூடியூப் முக்கியமா? என்ன விளையாடுறியா? நான் எதுக்கு விளையாடுறேன்? ஐயோ, நம்ம விளையாடலாம் இல்ல விஜய், சீரியஸா நான் விளையாடல. நான் உண்மையதான் பேசுறேன். எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். நான் சீரியஸா உண்மையதான் பேசுறேன். பிராங்க் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. நான் ப்ரூஃபே உனக்கு காமிச்சிட்டேன். ஏன்னா நீ கூட போன் எடுத்து செக் பண்ணிக்கோ. அதனால வந்துட்டு எனக்கு வேண்டாம். உண்மையதான் டிஜே ஃபேமிலி, உண்மையதான் சொல்றேன். எனக்கு வந்து செட் ஆகல. இவன் வந்து
எனி டைம் போன்ல இருக்கான். எனக்கு அது பிடிக்கவே இல்லை. சரி நான் எனக்கு போன்ல அப்படியே இருக்க வெறி மாட்டேன். ஆகுது. உண்மையில அப்படி கடுப்பாகுது. சரி ஏன்டா நான் போன்ல இருக்க மாட்டேன்டி. ஏன்டா இந்த இப்படி வேணுமா இருக்கியான். ப்ளீஸ் வேணுமா, நான் இனிமே போன்ல இருக்க மாட்டேன். சும்மா இரு. நீ வந்து யூடியூப் ஓபன் பண்றதுக்காக ஐஸ் வைக்காத. அந்த பேச்சை அப்படியே விட்டுரு. அவங்ககிட்ட நான் உண்மையிலே 6000 சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கிட்டுமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ மன்னிச்சுக்கோங்க. நாங்கள் இனிமேல் வரமாட்டோம் யூடியூபுக்கு. நீங்கள் வந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. என் லைஃப்பில் நான் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அதை மறக்க மாட்டேன். ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு போனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக சொல்லுவேன், நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தோம், எங்களுக்கு இவ்வளோ ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னு நான் சாகுற வரைக்கும் சொல்லிட்டே தான் இருப்பேன். இவன் கூட பெருசானது இவன் கூட சொல்லிட்டு தான் இருப்பேன். அதனால வந்துட்டு எல்லாருமே என்னை மன்னிச்சிடுங்கப்பா. நாங்கள் வரமாட்டோம். இதில் யார் யாரெல்லாம் ஃபீல் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. யார் யாரெல்லாம் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. அப்பா ஒரு வழியா ஆடினாங்க, ஆடி ஆட்டம் என்னன்னு நினச்சி யார் யாரெல்லாம் வந்து முன்னாடிலாம் நல்லா வாழ்ந்து சந்தோஷப்பட போறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் முடிவு பண்ணதுதான். வேண்டான்ட்டே அதோட அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணு. போதும். நான் வந்து எவ்வளவு நொந்து போயிருந்தா நான் இந்த காரியத்தை பண்ணியிருப்பேன். நானும் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். நானும் சும்மா வந்தேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அதுக்கு. காலைல நைட் 2 மணி வரைக்கும் உட்காந்து அதுக்கப்புறம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுல ஒரு பிரயோஜனமே இல்ல. இப்ப கஷ்டப்பட்டு உண்மையில பிரயோஜனமே இல்லடி. வேணுமா யூடியூப் அசால் விடுறேன்ற. அதுதான் வேணாங்கிறேன். ஏன் அப்படி நீ எதுக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற? கஷ்டம் வந்து எல்லாரும் தான் விடுவாங்க இல்லைங்கள. வேண்டாம். அதனால நிறைய ப்ராப்ளம் வருது வீட்டுக்குள்ளேயும். அதனால வேணாம். காலில் கூட விழுகிறேன்மா. நம்ம நடத்துவோம் வேணுமா. நம்ம நல்ல உண்மையிலே வேற லெவல்ல இருக்கலாம்டி. எவ்வளவு பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க தெரியுமா? 11 மணிக்கு அப்புறம் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களாம் நினைச்சா என்ன ஆகும்? அதான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன். நான் மன்னிப்பு கேட்டுட்டேனே. அவங்க புரிஞ்சுப்பாங்க. நான் எடுத்த முடிவு தப்பா இல்ல. நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க தப்புன்றீங்கன்னா நான் உண்மையில மறுபடியும் நான் யூடியூப் ஓபன் பண்றேன். ஆனா வந்து கரெக்டா என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். முடியல வேணுமா. வேணுமா உனையதான் நான் சொல்றேன். சத்தியமா என்னால முடியல. இதுக்கு போய் இருக்கிற உண்மையா அழுகிறேன். நான் பிராங்க் தான்டா பண்ணேன். நானாவது யூடியூபை டிலீட் பண்றதா? அச்சோ, இங்க பாருங்க அந்த கேமரா கொஞ்சம் தெரியாது. ஓ வேணுமா லாடாத வேணுமா. ரொம்ப பண்றேன் வேணுமா. இப்ப இல்லாம வேணுமா பிராங்க் பண்றது. என்னடா வச்சு உண்மையிலே அழுகுற? நல்லபடிக்கு அடிச்சிடாது. இதுக்கு போய் அழுவாங்களா யாராவது? அங்க பாரு, உன் கண்ணை பாரு. நீதான் அப்படி விளாடுறிய. சும்மாடா, பிராங்க்டா. நான் யூடியூப் போய் டிலே பண்ணுவேனா? எத்தனை பேர் வந்து எப்படியெல்லாம் நீ பேசினாங்க. இன்கம் வாங்கி யூடியூப்ல வீடியோவை போட்டு 6000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க எனக்கு அண்ணன் தம்பிங்க எல்லாம் யூடியூப்ல. ஜோ 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 குச்சி முட்டாய் பிரியாரிட்டி வாங்கி தரேமா. சாரி 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 சாரி. இது ஒரு பிராங்க் தான். நான் யோசிச்சேன், சரி யூடியூப் மேல இவ்வளவு லவ் வச்சிருக்கானே, இவ்வளவு டைம் அதுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்றானே, ஒருவேளை அது இல்லைன்னா அவன் என் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்காக தான் இந்த பிராங்கை நான் யோசிச்சேன். மேபி நல்லா பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க தான் பார்த்து சொல்லணும். நிறைய பேர் என் மேல கோவமா வேற இருப்பீங்க. அடி பாவி, உனக்காக 2 மணி வரைக்கும் லைவ்ல உட்காந்துருந்தா அசால்ட்டா டிலே பண்ணிட்டேன்னு வந்து சொல்றியே அப்படின்னு இருப்பீங்க. கோவப்படாதீங்க. மாமான்னு சொல்லிருக்காங்க உனிய. சந்தோஷமா? நான் டிலே பண்ணுவேனாடா? அதுக்கு நான் எவ்வளவு என் வேர்வை, என் உழைப்பு, என் ரத்தத்தை எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன். அதை நான் டிலே பண்ணுவேனா? பைத்தியம். நான் என்னைக்குமே அழுததே இல்லை. சத்தியமா அழுததே இல்லை. தெரியும். நீ அவ்வளவு லவ் வச்சிருக்கியாடா அந்த யூடியூப் மேல? யூடியூப்னாலே உயிருங்க அவனுக்கு. அவ்வளோ உழைச்சிருக்கான் உண்மையிலே. எனி டைம் நான் சொன்னது உண்மைதான். எனி டைம் எடிட்டிங்லேயே தான் உட்காந்துருப்பான். நான் புரிஞ்சுக்குவேன். ஏன்னா வந்து எடிட் பண்ணி போட்டாதான் வீடியோ ஆகும். நம்மளும் அந்த 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 யூடியூப் இதுக்குள்ளதான் நம்மளும் இருக்கோம். அதனால எடிட் பண்றது எப்படி, வீடியோ எப்படி போடுறது, எப்படி டைம் அதுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும் எல்லாமே எனக்கும் தெரியும். அதனால நான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருவேன். எனக்கு பிரச்சனையே இல்லை. நீ என்னைய மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாம இரு. எடிட் பண்ண அதை பொண்ணு சொல்லாம இரு. எனக்கு அது போதுன்னு விட்டுருவேன். அது மாதிரி ரித்திஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றான். நான் பண்ணலாம் சொல்றேன். கிடைக்கிற ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த வீடியோ ஓடும் இல்லையா சேவ் பண்ணும்போது, அப்போ வந்து ரித்திஸ் கூட விளாட வந்துடுவோம். அதனால எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. சும்மா
ஒரு பிராங்க் பண்ணி பார்த்தேன். இந்த பைத்தியம் உண்மையிலேயே அழுதுருச்சு. சத்தியமா இந்த மாதிரி பிராங்க் பண்ண வேற மாதிரியோட பிராங்க் பண்ணு. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒண்ணு எடுத்து அடிச்சு அவனை என்ன ஆகும்? யூடியூப்காக நீ என்னை அடிப்பியாங்க. அடிச்சு மண்டை திறந்துட்டேன் என்ன ஆகும்? என்ன ஆகும்? போய் தையல் போட வேண்டியதான். காலையில டேய் விஜய் பிராங்குடா, என்ன 108க்கு போன் பண்றா அப்படின்னு. போன் கிட்ட அமர்த்தாத நீ வேற ஏன் சரி ஓகே. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காது. இருந்தாலும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகான் ஆல்ல வச்சிருங்க. உங்க தடவை கண்டிப்பா கொடுங்க. ஓகே பாய் பாய். மன்னிச்சு.